வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கிடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட ஒரு ஏர்பாட்ஸ் இருந்துச்சு. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பேட்ரி சார்ஜ் நிற்கலை. ஸோ இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நல்லா நிற்கிது, ஒரு சைடு சார்ஜ் கொஞ்சம் நேரம் தான் நிற்கிது, அதுக்கப்புறம் நிற்கலை. நெக்ஸ்ட்டு இதில் அந்த அவுட்டர் இதெல்லாமே நல்லாயிருக்கு. அந்த சார்ஜிங் மாடியூல், நான் சொல்கிறது இந்த அவுட்டர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்க இது சார்ஜ் நல்லாயிருக்கு. இப்போ இதை எப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இது பண்ணும்போது பார்த்து தான் கழட்டணும். ஏன் அப்படின்னா, இதை உள்ளே எல்லாமே ஸ்ட்ரிப் டைப் இருக்கும். ஸோ நீங்கள் சேஃபாக தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தெரியாமல் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஏர்பாட்ஸ் மொத்தமாகவே நமக்கு டேமேஜ் தான். ஒன் சைடு தான் ஒர்க் ஆகும், ஒன் சைடு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் சேஃபாக தான் ரிமூவ் பண்ணணும். அதை ஜஸ்ட் ஒரு க்ளூ மாதிரி போட்டு சைடில் ஒட்டியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் இருந்த மாதிரியே போட்டேன். நீங்கள் இந்த ட்விஸ்டர் மாதிரி ஷார்ப்பான இதை வச்சு லைட்டாக ஒரு கார்னரில் ஓப்பன் பண்ணி ரொம்ப உள்ளே கூடக்கூடாது. ரொம்ப ஜாயிண்ட்க்கு இது உள்ளே விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்ட்ரிப் ஒயர் கட் ஆயிரும். ஸோ நீங்கள் கரெக்டாக லைட்டாக மட்டும் இது பண்ணணும். நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் இருக்க பேட்ரியை காட்டுறேன். நெக்ஸ்ட் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன ட்விஸ்டர் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த பேட்டரியை மட்டும் தனியாக வெளியே எடுக்கிறேன். ஏன்னா இதே மாடலில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். ஓகே, நான் லைட்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ அந்த உள்ளே ஒரு ஒயிட் கலரு கண்டெய்னர் மாதிரி ஒன்று இருக்கும். அது எதுக்காகனா, அந்த பேட்ரி ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் அந்த பேக் பேனல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பேனலே தனியாக வந்துடும். அதில் ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும், அந்த டச்சுக்கான ஸ்விட்ச் கனெக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் நம்ம டச் பண்ணால் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ இந்த பேட்ரி சால்ட்ரிங் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மினி சால்ட்ரிங் இருந்துச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம். பட் நீங்கள் பெரிய சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா உள்ளே நிறையா காம்பனண்ட்ஸ் இருக்கும், அது டேமேஜ் ஆகாத நீங்கள் இது பண்ணணும். நான் உங்களுக்கு எங்கள் லின்ஸில் காட்டுறேன், உங்களுக்கு விசிபிளாக இருக்குமான்னு தெரில. அதுக்குள்ளே அந்த பக்கத்துலேயே சில கெப்பாசிட்டர்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அது எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம சால்ட்ரு பண்ணி அதை எடுக்கணும். ஓகே, அந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு ஒரு சால்ட்ரிங் இது தெரியும், அது மட்டும்தான் நம்ம பேட்டரி ரிமூவர் பண்ணணும். ஓகே, இது ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இதை சேஃபாக தான் யூஸ் பண்ணணும். இந்த சைடு இருக்கிறது நமக்கு மைக்கு, இந்த சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம மைக்ரோஃபோன். ஓகே, இப்போ நம்ம இந்த பேட்டரியை இது பண்ணலாம். இதில் ஒரு நம்பர் போட்டிருக்கோம், அந்த கோடை நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே அது நமக்கு அந்த இது தெரியும். நான் ஆல்ரெடி அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதோட லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறேன். இது எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா, அந்த பேட்டரியோட ஹைட்டு, பிரெத்து, நெக்ஸ்ட்டு அந்த இன்ச்சஸ், அந்த 0.5 அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி ஆன்லைன்லேயே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா 10x5 இந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஓகே, இது எனக்கு 250 வந்துச்சு ஆர்டரு, டெலிவரி சார்ஜோட. பட் இதில் இதாக போட்டிருக்கு. ஓகே, இதான் அந்த பேட்ரி.
இதில் வந்து எந்த நம்பரும் போடல. பட் அந்த இன்ச்சஸ் இதெல்லாம் ஓகேவா இருந்தனால நான் இதை ப்ரைஸ் கம்மியான இதில் ஒரு சிங்கிள் பேட்ரி, ஏன்னா ஒரு பேட்ரி நல்லா இருக்கனால இது மட்டும் வாங்கிட்டேன். இப்போ வந்து இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மல்டிமீட்டரில் வந்து 20 வோல்டேஜ் வச்சுருக்கேன். இந்த பேட்ரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கேயும் ஷார்ட் ஆகாத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷார்ட் ஆச்சுன்னா பேட்டரியோட இது வந்து நமக்கு இதாயிரும். ஓகே, இப்போ வந்து நமக்கு 3.8 வோல்டேஜ் இருக்குது. சார்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 1 hour 2 hour வந்து நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 பேட்டரியும் நமக்கு வந்து சார்ஜ் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இல்லை அப்படின்னா ஒன்று வந்து கொஞ்ச நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும், ஒன்று மட்டும் பாதியிலேயே ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி இஷ்யூ வர்றது எல்லாமே நம்ம ஒன்றை சார்ஜ் பண்ணிட்டு இன்னொன்று சார்ஜ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து உள்ளேயே வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் லென்ஸு இல்லைன்னா ஏதாச்சும் இது வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ வந்து இதை கொஞ்சம் நீங்கள் தப்பாக கனெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பட்ஸில் இருக்க இதுவே நமக்கு டேமேஜ் ஆயிடும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து தான் இதை சால்ட்ரு பண்ணணும். ஓகே, வந்து நான் பாசிட்டிவ் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. நான் மொபைலில் தான் எடுக்கிறேன். ஸோ வந்து இந்த அளவுக்கு தான் இது இருக்குது. ஓகே, ஓகே, பாசிட்டிவ் சால்ட்ரு பண்ணிட்டேன், நெகட்டிவும் சால்ட்ரு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே நம்ம சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரியை இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிப் இருக்கனால இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சோண்டு அந்த ஸ்ட்ரிப் கட் ஆகிட்டாலுமே அந்த போர்டுக்கும் நெக்ஸ்ட் அந்த கீழே இருக்க மெயின் போர்டுக்கும் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ வந்து நமக்கு இது வந்து வேஸ்ட்டு தான். ஓகே, நான் அதை டச் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த லைட் எரியும். ஏன்னா அது வந்து இந்த டச் அந்த சென்சார் அந்த இது நமக்கு வந்து இந்த டச்சு சென்சார் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி வந்து அந்த 2 டெர்மினலையும் டச் பண்ணும்போது நமக்கு ஆன் ஆஃப் அந்த இது வந்து நமக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தெரியாமல் மாற்றி வேறு ஏதாச்சும் ஒரு இதில் பட்டுருச்சுனாலும் நமக்கு இதாயிரும். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லப்பர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து அந்த மைக்குக்கு வரும். அந்த மைக்கு இதை போட்டிங்கன்னா இந்த நாய்ஸ் எல்லாம் இதாகாது. ஏன்னா அதில் வந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும். அது வந்து காற்றை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சவுண்டை மட்டும் இது பண்ணும். ஓகே, இப்போ இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃபெவிக்விக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேட்ரி இது பார்க்கும்போது நான் வந்து அந்த ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இப்போது ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டஸ்ட்டு ஆல்ரெடி ஒட்டின இது இருக்கனால இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இதாகும். ஸோ வந்து நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணி நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதை
க்ளீன் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் டேமேஜ் பண்ணாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபெவிக்விக் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு நான் வச்சுருக்க மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு ஜஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்துக்கு இதை ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் ட்ராப்பில் வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த மேலே இருக்க ரப்பர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா இதுவும் வந்து அந்த இதோட ஒட்டிடக்கூடாது. ஸோ வந்து அது காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு 1 or 2 hours நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் வந்து ஜஸ்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போது எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு என்னோடய கனெக்ட் பண்ணி ஒரு சாங் ப்ளே பண்ணி ஹெட்ஃபோனில் காட்டுறேன். இதில் வந்து அவ்வளோக்கும் அவுட்புட் வரல, ஏன்னா இது இதாக இருக்கனால. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா எடுத்துகிட்டு இருக்க மொபைலில் இதை நான் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். மைக்கோட இடத்துல நான் வச்சுக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு கேட்கும். இப்போ நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த சாங் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.